Hey Tribe Awesome, welcome to the LJ Show. நான் லாவண்யா ஜெயக்குமார், lavanyajaykumar.com இருந்து நம்ம LJ ஷோவில் அதிகமாக நாம் பேசுகிற விஷயங்கள் மைண்ட் செட் கோச்சிங் பற்றி. ஓகே, இன்னைக்கான டாபிக், உங்களுக்கு ஒரு ட்ரீம் இருக்குது, ஆனால் நமக்குள்ள பல செல்ஃப் டவுட்ஸ் இருக்கு இல்லையா? இதை என்னால் அடைய முடியுமா? இதை நான் அடைவேனா? இதுக்கு நான் வர்த்தா? இந்த மாதிரி தாட்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அதை பற்றி திங்க் பண்ணுறது, அதை நம்மளால் போக வைக்க முடியுமா? அதுக்கான பவர் நம்மக்கிட்ட இருக்கா? இதை பற்றிலாம் நாம் இன்றைக்கி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சேன். நான் இப்போ ஒரு புது மைக் வாங்கியிருக்கேன். இத்தனை நாள் நான் ரோட் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இந்த மைக்கோட கிளாரிட்டி எப்படி இருக்குது, ஏசியோட சவுண்டை பிக் பண்ணுதா இல்லையா, எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் தெரிவிங்க. எனக்கு கொஞ்சம் ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக இருக்கும். தட் செட், நமக்கு ஒரு ட்ரீம் இருக்குது. அந்த ஒரு கோலை நம்ம செட் பண்ணியிருக்கும்போது, இது என்னோடது, இது கண்டிப்பாக இந்த உலகத்தில் நான் பார்த்தே தீரணும். ஏன்னா ஒரு கோல்ன்றது உங்கள் மனசுக்குள்ளே இருக்க ஒரு விஷயம். அதை நீங்கள் ரியாலிட்டியாக இன்னும் பார்க்கல. அந்த கனவுகளை நோக்கி நீங்கள் போகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னாலே, இந்த கனவு என்னோடது, இது கண்டிப்பாக ரியாலிட்டியாக மாறணும், இது என்னோட கனவு, அந்த என்னோட குழந்தை அப்படின்ற அந்த ஒரு பொக்கிஷமாக நம்ம பார்ப்போம்ல, இது என்னோடது அப்படின்ற மாதிரி பார்ப்போம். அதே மாதிரி தான் நம்ம கனவுகளையும் நம்ம பார்த்துருப்போம். நமக்கு நல்லா தெரியும், இதை நான் அடைஞ்சே ஆகணும், அப்போ என்னோடய லைஃப் இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்றது. ஆனாலும் அதுக்கு நடுவில் பல டவுட்ஸ் நமக்கு அந்த பாதையில் வரும். நிறைய நேரங்களில் நாம் ஒரு ஸ்டெப், 2 ஸ்டெப், 3 ஸ்டெப்னு போகும்போது அந்த டவுட் நமக்குள்ளே வரும். பல சமயங்களில் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த டவுட்டே கொஞ்சம், நான் 10வது ஸ்டெப்பில் லாவண்யாவை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாலும், 5வது 6வது ஸ்டெப்லேயே நம்ம ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, கலீக்ஸு, பாஸு, இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, நமக்குள்ளே அந்த செல்ஃப் டவுட்டை திணிக்கிறதுக்கு எல்லா வேலைகளையும் பார்ப்பாங்க. அவங்க அதை தெரிஞ்சு பண்ணுறாங்களோ தெரியாமல் பண்ணுறாங்களோ, அவங்களோட வார்த்தைகளாலேயோ இல்லை செயல்களாலேயோ இல்லை அவங்களோட பாடி லாங்குவேஜாலேயோ கூட நமக்கு அவங்க நிறைய சமயங்களில் அந்த செல்ஃப் டவுட்ஸை கொடுப்பாங்க. இந்த மாதிரி நமக்குள்ளே இருக்க செல்ஃப் டவுட்ஸ், அதே மாதிரி மற்றவங்க வாய் வார்த்தைகள் மூலமாக நமக்குள்ளே வர செல்ஃப் டவுட்ஸ், இதை எல்லாத்தையும் நம்மளால் போக வைக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா, நாம் போகிற பாதை அப்படி. நமக்கு ஒரு கனவு இருக்குது, நம்ம இலக்கு ஒன்று வச்சுருக்கோம் அப்படின்னா, ஒரு தெரியாத ஒரு பாதையை தான் நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம். கரெக்டாக? நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ப்ரெக்னன்சி அப்படின்றது ரொம்ப ரொம்ப பயமான ஒரு விஷயம். உங்கள் ஒய்ஃபே கூட நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க உங்ககிட்ட, இல்லை நீங்களே உங்கள் மனசுக்குள்ளே பல கேள்விகள் இருந்திருக்கும். ஐயோ, இதாயிட்டா என்ன பண்ணுறது, அதாயிட்டா என்ன பண்ணுறது, இவ்வளோ விஷயங்கள் நம்ம போட்டு யோசிச்சுட்டே இருப்போம். ஆனால் செகண்ட், தேர்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அசால்ட்டாக இருக்கும். ஏன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுது. அந்த பாதை இதுதான் நடக்க போகுது, இப்படி தான் இருக்க போகுது அப்படின்ற ஒரு தெளிவு நமக்கு இருக்குது. ஆனால் ஃபஸ்ட் டைம் அப்படின்னும் போது நமக்கு எல்லாமே ரொம்ப பயமுறுத்தக்கூடிய விஷயங்கள் தான் இல்லையா? ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட கனவுகளின் பாதையில் போகிறதையும் நான் பார்க்குறேன். அது ஒரு ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு இந்த ட்ரீம் ஜாப் கிடைக்கணும், இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனில் நான் வின் பண்ணணும், இந்த வீட்டை கட்டி பார்க்கணும், எல்லா கனவுகளுக்குமே ஒரு பெரிய அந்த ட்ரீம்க்கு பின்னாடி ஒரு பெரிய சக்தி இருக்குது. ஆனால் அந்த சக்தியை நம்ம கொடுக்கறதுக்கு தடுக்கிறதே நம்மளோட செல்ஃப் டவுட்ஸ் தான். அந்த பாதையில் நம்மளை பின்வாங்க வைக்கிறதும், நமக்குள்ளே பல அந்த ஏற்றத்தாழ்வுகளை கொடுக்கறதும், நம்ம மனசுக்குள்ளே இருக்க அந்த வேதனைகளையும் அதை பயங்கரமாக சத்தத்தை அதிகமாக்கி விட்டுறதும் இந்த செல்ஃப் டவுட்ஸாக தான் நான் பார்க்குறேன். நிறைய சமயங்களில் என்ன பண்ணுவோம், இந்த செல்ஃப் டவுட்ஸ் இருக்கும்போது இந்த கம்பேரிசன் கேம் ஆடுவோம். ஒருத்தவங்களை ஒப்பிட்டு பார்த்து நம்ம எவ்வளோ மட்டோம் அப்படின்றத நமக்கே கொடுத்துக்க பார்ப்போம். கரெக்டாக? ஃபார் எக்ஸாம்பிள், உங்களில் நிறைய பேர் எனக்கு மெயில் பண்ணுவீங்களா, நீங்கள் எப்படி இதை பண்ணுறீங்க, அதை பண்ணுறீங்க, எப்படி நீங்கள் இந்த விஷயங்கள்லாம் சாதிக்கிறீங்க, எப்படி நீங்கள் இவ்வளோ கோல் ஃபோக்கஸ்டாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் எழுதுவீங்க இல்லையா? உங்களோட மைண்ட் செட்டில் என்னென்னா, நீங்கள் என்ன பார்க்குறீங்க, ஓகே இவங்களுக்கு எல்லாமே ஃபிகர் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு அந்த எண்ணம் இருக்குது. ஆனால் எனக்கு மட்டும்தான் தெரியும் அந்த பாதையில் நான் ஒரு நாளும் எவ்வளோ பயப்படுறேன். எனக்குள்ளேயும் நிறைய செல்ஃப் டவுட்ஸ் இருக்குது. அந்த செல்ஃப் டவுட்லாம் எவ்வளோ பயமுறுத்தக்கூடியது அப்படின்றது கண்டிப்பாக எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ என்னோட மனசில் அந்த செல்ஃப் டவுட்ஸ் இல்லாமையோ, இல்லை நான் ரொம்ப வெறும் கோல் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன், ஃபியர்ஸ் எல்லாம் நான் ஓவர் கம் பண்ணிட்டேன் அப்படின்றதெல்லாம் கிடையாது. கண்டிப்பாக ஃபியர்ஸை ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும், அதை நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஆனால் அது கம்ப்ளீட்டாக எனக்கு ஃபியரே இல்லை அப்படின்னா அப்படி முடியவே முடியாது. நீங்கள் ஒரு லாஜிக்கல் திங்கராக இருந்தாலும், எமோஷனல் திங்கராக இருந்தாலும், ஃபியர் அப்படின்றது நம்ம உள்ளுக்குள்ளே வைக்கப்பட்டிருக்க ஒரு நல்ல மெக்கானிசம். ஆனால் அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் போது அதை அட்வான்டேஜ் எடுத்துக்க முடியுது. உங்களோட பாதை எவ்வளோ தூரத்தில் நீங்கள் பயணப்பட்டிருந்தாலும், ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கீங்களோ இல்லை மிடில் இருக்கீங்களோ, கிட்டக்க அந்த கோலை அச்சீவ் பண்ணுற ஸ்டேஜில் இருக்கீங்களோ, கண்டிப்பாக உங்களுக்கு செல்ஃப் டவுட் இருந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம சின்ன வயசுலலாம் பெட்டில் அம்மா படுக்க போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க இருக்கிற வரைக்கும் நமக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்கும். அவங்க லைட்டை ஆஃப் பண்ணிட்டு போகும்போது
வெளியேருந்து ஒரு மான்ஸ்டர் வருது அப்படின்ற மாதிரி நமக்குள்ளவே பல கற்பனைகள் உருவாக்கிப்போம் இல்லையா. அந்த மான்ஸ்டர் வந்து லைட் ஆஃப் பண்ண உடனே நம்மக்கிட்ட வந்து பேச ஆரம்பிச்சிடும், அதோட வேலையெல்லாம் காமிக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி தான் செல்ஃப் டவுட்ஸும். நமக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் மெசேஜ் கேட்கும்போது, கான்ஃபிடென்ட்டாக நல்ல விஷயங்கள் நடக்கும்போது, நம்மளோட லைஃப்பில் பாசிட்டிவாக நடக்கும்போதெல்லாம் நம்மளுக்கு இன்னும் அந்த கான்ஃபிடென்ஸ் அதிகமாகும். ஆனால் யாரோ ஒரு வார்த்தை சாதாரணமாக சொல்லிட்டாங்க, அவங்க வந்து உங்களை ஹர்ட் பண்ணணும்னு கூட சொல்லலை, ஆனால் அவங்க சொன்ன வார்த்தை உங்களுக்கு பயங்கரமாக கேள்விக்குறிகளை உங்களுக்குள்ளே கிளப்புது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த பாசிட்டிவிட்டிக்கு எக்ஸ்போஸ் ஆகிற அந்த லைட்டை ஆஃப் பண்ணுற சிச்சுவேஷனை செஞ்சிட்டிங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்மளால் மேக்ஸிமம் முடிஞ்ச விஷயம் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அந்த லைட் ஆஃப் பண்ணுற சிச்சுவேஷன்ஸும் சரி, அந்த மான்ஸ்டர் உள்ளேருந்து வெளியே வர அந்த இருட்டில் நம்மளை பயம் காட்டுற சிச்சுவேஷன்ஸும் சரி கண்டிப்பாக இருக்க தான் போகுது. எப்பவுமே நம்ம வந்து சூரிய வெளிச்சத்தோடவும் லைட் வெளிச்சத்தோடவும் இருக்க முடியாது இல்லையா. நம்மளோட லைஃப்பில் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கண்டிப்பாக இருக்க தான் போகுது. ஆனால் ஓரளவு எனக்கு கண்டிப்பாக செல்ஃப் டவுட்ஸ் இருக்க தான் போகுது. ஆனால் அது என்னோட மனம் எனக்கு கொடுக்குற நீ சேஃபாக இருக்கியா அப்படின்ற ஒரு டெஸ்ட் ஃபேஸ் தான் அது அப்படின்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே கண்டிப்பாக அந்த ஃபியர்ஸை ஓவர் கம் பண்ணுறதுக்கு அடுத்த நாள் வந்து ஓகே எனக்கு இந்த செல்ஃப் டவுட்ஸ்லாம் இருக்குது, ஆனாலும் என்னோட கோல் இது, என்னோட செல்ஃப் டவுட்ஸையே பற்றி நான் நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா எனக்கு என்னோட மனசு கொடுக்குற அந்த கேள்விகளையும் அது கொடுக்குற குழப்பங்களையும் மட்டும் பற்றி நான் அந்த சந்தேகங்களையே எனக்குள்ளே அதிகமாக எழுப்பிட்டு இருந்தேன் அப்படின்னா என்னால் பாசிட்டிவாக திங்க் பண்ண முடியாது, என்னோட கனவுகளை நோக்கி நான் போக முடியாது, என்னோட கனவுகள் கேள்விக்குறியாயிடும். இப்போ என்னோட மனசு எழுப்புற தேவையில்லாத கேள்விகள் அது ஒன்றுமே இருக்காது, அது சும்மா ஒரு பேய் படம் தான் கரெக்டாக. ஆனால் அதை நான் உண்மைன்னு நம்புறதால நான் ஆக்சுவலாக செய்ய வேண்டிய வேலைகளை நான் இழக்கிறேன். அதுக்கு கொடுக்குற எனர்ஜியை நான் என்ன பண்ணுறேன், தேவையில்லாத விஷயங்களுக்கு கொடுக்குறேன், நெகட்டிவிட்டியை யோசிக்கிறதுக்கு கொடுக்குறேன், நெகட்டிவான மனிதர்களை பற்றி திங்க் பண்ணுறதுக்கு கொடுக்குறேன், நெகட்டிவான விஷயங்களை கேட்குறதுக்கு கொடுக்குறேன் அப்படின்ற அந்த புரிதல் நமக்குள்ளே வரும். ஸோ அந்த புரிதல் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், கண்டிப்பாக பாசிட்டிவிட்டியை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக நகர ஆரம்பிப்போம். இந்த எல்ஜே ஷோ முழுக்க நான் உங்களோட கோல்ஸில் ஃபோக்கஸ்டாக உங்களை வைக்கிறதுக்கான நிறைய மெசேஜஸ் கொடுத்துட்ருக்கேன். அதெல்லாம் பல சமயங்களில் எனக்கே நான் கொடுத்துக்கிற மெசேஜஸ் தான். ஏன் நிறைய பேர் வந்து ரெசனேட் ஆறீங்க அப்படின்னா, நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா என்னதான் யூனிக்கான மனிதர்களாக இருந்தாலுமே, தனித்தனியான எக்ஸ்பீரியன்ஸஸை அனுபவிச்சுட்டு இருந்தாலுமே, அந்த எமோஷன்ஸ்னு வரும்போது ஒரு விஷயங்களில் அந்த லவ், ஹாப்பினஸ், சேட்னஸ், கில்ட்டு, லாஸ், இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஒன்றுபட்டுருவோம் கரெக்டாக. ஸோ நான் அந்த விஷயங்களை கோத்ரூ பண்ணும்போது நான் உட்காந்து ஓகே எனக்கே நான் என்ன சொல்லிக்க விரும்புகிறேன் அப்படின்ற அந்த வார்த்தைகளை தான் நான் ஒரு வீடியோ எடுத்து உங்ககிட்ட ஷேர் பண்ணும்போது அது உங்களுக்கு நல்லா ரெசனேட் ஆகுது. ஏன்னா நீங்களும் இந்த மாதிரி எமோஷனில் ஏதோ ஒரு சமயங்களில் உங்களோட வாழ்க்கையில் போயிட்டே தான் இருந்திருக்க போகிறீங்க இல்லையா. ஸோ இந்த செல்ஃப் டவுட்ஸ் அப்படின்றதும் கண்டிப்பாக எனக்கு பர்சனலாக நிறைய இருக்குது. ஆனால் அது என்ன டிகிரி அப்படின்றது வேரி ஆகும், நிறைய மாற்றங்கள் இருக்கணும். எந்த அளவுக்கு அந்த செல்ஃப் டவுட் என்னை வந்து ரொம்ப படுத்துது, சம்டைம்ஸ் அது வந்து உன்னால் முடியுமா அப்படின்ற கேள்வி கணைகளாக இருக்கும். சில சமயங்களில் வந்து இதுக்கு நான் வர்த்தா, இதுக்கு நான் தகுதியா அப்படின்ற மாதிரி கேள்வி கணைகளாக இருக்கும். இதுக்கு ஐயோ இவ்வளோ நமக்கு கடவுள் இப்படி கொடுக்குறாரே, கொட்டி கொடுக்குறாரே, இதுக்கு நான் டிசர்விங்கா அப்படின்ற மாதிரி ஃபீலிங்காக இருக்கும். ஸோ இது வந்து வெறும் லேக்குக்கு மட்டும் இல்லை, அபண்டன்ஸ் வரும்போதும் அதை ஆக்செப்ட் பண்ணுறதுக்கு, அதை ரிசீவ் பண்ணுறதுக்குமே வந்து நமக்கு செல்ஃப் டவுட்ஸை ஓவர் கம் பண்ண வேண்டியது ரொம்பவே அவசியமாக இருக்குது. எனக்கு என்னை பற்றியே டவுட்ஸ் வரும்போதெல்லாம், எனக்கு என்னோட கோல்ஸ் மேலே டவுட் வரும்போதெல்லாம் நான் எனக்குள்ளே ஞாபகப்படுத்திக்கிற விஷயம் என்னென்னா, இந்த கனவு உனக்காக கொடுக்கப்பட்டிருக்கு, உனக்காக எக்ஸ்க்ளூசிவாக கொடுக்கப்பட்டிருக்கு, உனக்கு ஒரு காரணத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. நீ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக கடவுளோட அவரோட ட்ரீம் தான் இது, அதை நீ நிறைவேற்றத்துக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், அவ்வளோதான். அதை மட்டும் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோ. அதனால நீ உன்னோட செல்ஃப் டவுட்ஸ் எல்லாம் ஓவர் கம் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நீ ஒரு பெரிய காலிங்காக ஒர்க் பண்ணுற அப்படின்றத எனக்குள்ள நான் திருப்பி திருப்பி சொல்லிப்பேன். அது என்னோட செல்ஃப் டவுட்ஸை ஓவர் கம் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத நான் பார்க்குறேன். உங்களோட செல்ஃப் டவுட்ஸையும் நீங்கள் அந்த மான்ஸ்டர் அங்கே இருக்குது அப்படின்ற அந்த எண்ணத்தை நம்மளால் வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகே அங்கே வரும்போது அது எனக்கு கேள்வி கேட்க போகுது, அது எனக்குள்ள பல தாட்ஸை கொடுக்க போகுது, ஆனால் அது ஓட்டுறதெல்லாம் பேய் படம் தான், அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றத நம்பும்போது ஓகே பேய் படம்லாம் ஓட்டி முடிச்சாச்சா, இது பேய் படம் அவ்வளோதான், அடுத்த வேலையை நான் நோக்கி நகர்றேன் அப்படின்றதுக்கு நம்ம அடுத்த வேலையை பார்க்குறதுக்கு, நம்மளோட கோல்ஸில் ஆக்ஷன் போடுறதுக்கு, அது ஒரு அந்த அண்டர்ஸ்டாண்டிங், அதை பற்றி புரிஞ்சுக்கிறது, நம்ம மனசு பண்ணுற வேலையெல்லாம் புரிஞ்சுக்கிறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக அமையுது அப்படின்றத நான் பார்க்குறேன். ஸோ இப்படி தான் என்னோட கோல்ஸில் எனக்கு இருக்கிற அந்த குழப்பங்களையும் எனக்கு இருக்கிற சுய சந்தேகங்களையும் நான் ஓவர் கம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி எனக்குள்ள ஒரு பாசிட்டிவ் செல்ஃப் டாக்கும் சரி, ஒரு நல்ல மெசேஜஸ் கேட்குறதும் சரி, எனக்குள்ள அந்த வந்து ஓகே இது சும்மா ஒரு பேய் படம் தான், இது உண்மை கிடையாது அப்படின்றது, அந்த ஒரு மூவி தான் இது, நம்ம சினிமா பார்க்குற மாதிரி தான் இது, நம்ம மனசு ஓட்டுது நமக்குள்ள அப்படின்றத புரிஞ்சுக்கிறதும் எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி இன்னும் அமேசிங்கான மைண்ட் செட் கோச்சிங் எல்லாம் வேணும் உங்களுக்கு
இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பர்சனல் டெவலப்மெண்ட் மாஸ்டர் கிளாஸ் சீசன் 1 வந்து இணைங்க. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக சீசன் 2க்கு நீங்கள் வாங்க. உங்களை நான் பர்சனல் டெவலப்மெண்ட் மாஸ்டர் கிளாஸில் சந்திக்கிறதுக்கும் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். lavanyajaykumar.com போங்க. பர்சனல் டெவலப்மெண்ட் மாஸ்டர் கிளாஸ் சீசன் 1 கிளிக் பண்ணுங்கள். சிலபஸை முழுக்க ஸ்டடி பண்ணுங்கள். நீங்கள் வந்து இவ்வளோ வேல்யூவா எனக்கு அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் திங்க் பண்ணுவீங்க. அதில் கிட்டத்தட்ட 35 மணி நேரத்துக்கான கண்டென்ட் இருக்குது. அது எல்லாமே உங்களோட மனசை மாற்றுறதுக்காக, கரெக்டாக உங்களோட கனவுகளை நோக்கி உங்களை செலுத்துறதுக்காக படைக்கப்பட்டிருக்கு. ஸோ என்கிட்ட இருந்து இன்னும் இன்டெப்த்தான கோச்சிங் உங்களுக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களோட மைண்ட் செட்டை கரெக்டாக வச்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக பர்சனல் டெவலப்மெண்ட் மாஸ்டர் கிளாஸ் சீசன் 1 and 2 உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இன்னொரு எல்ஜே ஷோவில் நான் சந்திக்கிறேன். இப்போ நான் இன்டர்வியூ மாஸ்டரி அப்படின்ற அமேசிங்கான கோர்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதுதான் நம்மளோட ப்ரீமியம் கோர்ஸ் இந்த வருஷத்தோடது. உங்களோட ஜாப் இன்டர்வியூஸை ஜாப் ஆஃபராக மாற்றணும் அப்படின்ற விருப்பம் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் இருக்க வேண்டிய இடம் இன்டர்வியூ மாஸ்டரி. இன்டர்வியூ மாஸ்டரியோட சிலபஸை நான் இங்கே இணைச்சிருக்கேன். கண்டிப்பாக அதையும் செக் பண்ணுங்கள். ப்ரீ புக்கிங் டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் சீக்கிரமே அவைல் பண்ணிப்பீங்க அப்படின்றதையும் நான் நம்புகிறேன். உங்களை நான் இன்டர்வியூ மாஸ்டரில் மீட் பண்ணுறதுலையும் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். இன்டர்வியூ மாஸ்டரி அப்படின்றது இந்த உலகத்திலேயே யாரும் படைக்காத சூப்பரான ஒரு உங்களோட ஜாப் சக்ஸஸ்க்கான கோர்ஸாக இருக்க போகுது. நான் நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ், நிறைய ஐடியாஸ் எல்லாம் இன்ஃப்யூஸ் பண்ணி, நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ், மெத்தட்ஸ் எல்லாம் கொடுத்து எந்த அளவுக்கு இங்கிலீஷ் மாஸ்டரில் ஒர்க் பண்ணணும் அதை விட 100 மடங்கு அதிகமாக நான் இன்டர்வியூ மாஸ்டரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பாக அது ரொம்ப மைண்ட் ப்ளோயிங்கான கோர்ஸாக இருக்கும் அப்படின்றது என்னோட அஷூரன்ஸ் உங்களுக்கு. ஸோ இன்டர்வியூ மாஸ்டர்லையும் நம்ம கண்டிப்பாக மீட் பண்ணுவோம். இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது பர்சனல் டெவலப்மெண்ட் மாஸ்டர் கிளாஸ் சீசன் 1 நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க. அது lavanyajaykumar.com இருக்குது. ஜஸ்ட் அங்கே போய் ஜாயின் பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் தேவைப்படுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட டீமை கால் பண்ணி பேசுங்க. வெறும் கோர்ஸ் என்கொயரிக்கு மட்டும்தான். உங்களுக்கு இந்த வீடியோ முடிஞ்சதும் ஒரு எண்ட் கார்டு வரும். அதில் நம்மளோட ஃபோன் நம்பர் இருக்கும். அதாவது நம்மளோட டீமோட ஃபோன் நம்பர். கண்டிப்பாக அவங்கக்கிட்ட உங்களுக்கு வேண்டிய சப்போர்ட்டை நீங்கள் பெறலாம். இன்னொரு எல்ஜே ஷோவில் நான் கண்டிப்பாக மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் லாவண்யா ஜெயக்குமார்.